ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இருந்ததுன்னா சேர்த்துங்க, இல்லாட்டி சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஒரு முறை அலசிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஊறட்டும். இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் உரிச்ச பூண்டு ஒரு 4-5 பூண்டு சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகா, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா அலசிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தயிர், ஒரு 100 ml தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க. தண்ணீர் சேர்க்க வேண்டியதில் தயிர் சேர்த்து அரைச்சாலே கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும். அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை, அன்னாச்சி முக்கு 1, கூடவே சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கங்க, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்து முந்திரியை செவர வறுத்துக்கங்க. முந்திரி சேர்த்து செய்கிறப்ப நல்ல சுவை கூடுதலாக இருக்கும். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது இருந்ததுன்னா சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி விழுதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்ச புதினா விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார்லேருந்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதக்கினீங்களாலே போதும். நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கலரும் லைட்டாக மாறி இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நம்ம 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்தோம். அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதோட அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கொதி வந்திருக்கு. இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணீர் ஒட்ட வடி விட்டுட்டு அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வீதம். நான் 2 கப் அரிசி எடுத்தேன். 3 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றியிருக்கேன். இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கலாம். ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரும்போதே வீடே மணக்குங்க. உங்கள் வீட்டை மட்டன் பிரியாணியான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மணமாக சுவையாக சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்ல உதிரியாக பொலன்னு சாதம் ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதே அளவுகளில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். மதியம் லஞ்சுக்கும் செஞ்சு தரலாங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. வெறும் ஆனியன் ரைத்தா 1 இருந்தால் போதும். இருந்தாலும் உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரையோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் சிக்கன் பிரியாணியில் இன்னும் யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.